ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பதிவு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராசியினர் திருப்பதிக்கு சென்றால் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா, இதில் உங்களுடைய ராசி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நீங்கள் திருப்பதிக்கு செல்லலாமா, திருப்பதிக்கு சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஏழுமலையானை தரிசித்து வர வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பார்கள். அதாவது திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் அமையும் என்ற பழமொழி எல்லாம் வந்து இருக்கிறது. அந்த ஏழுமலையானை குறிப்பிட சில ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தால் அவர்களது வாழ்க்கையில அனைத்து செல்வமும் சேரும் என்பது ஐதீகம். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்தில் அமைந்து விட்டால் அவர் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா யோகக்காரனாக தான் வந்து இருக்க முடியும். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலை தான். சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் என்று வந்து சொல்லப்பட்டுள்ளது. இதனால தான் இங்கு செல்வ வளங்கள் வந்து எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறது. இதனால தான் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா செல்வங்கள் கொட்டோ என்று கொட்டுகிறது. திருப்பதிக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி வந்து போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று தரிசனம் செய்யலாம். முடிந்தால் அங்கேயே தங்கி கொண்டு சாமி தரிசனங்களை செய்து வரலாம். இவர்கள் எப்பொழுதெல்லாம் திருப்பதிக்கு வந்து செல்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது. இந்த ராசியினர் அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை உள்ளவர்கள் தமிழ் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை என்று திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தால் வருட இறுதிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் ஆவார் என்பது வந்து நம்பிக்கை. அதே போல் திருப்பதி யாத்திரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் வளம் பெருகும் என்பது பக்தர்களினுடைய அதீத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஒரு 3 ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுள்ளது. அப்படி போனால் கடனாளிகள் ஆகிவிடுவார்கள். அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுசு மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் தான். இந்த ராசியை தவிர மற்ற 9 ராசிக்காரர்களுமே எப்போது வேண்டுமானாலும் திருப்பதி வந்து செல்லலாம். பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம், துல லக்கணம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 ராசிக்காரர்களுமே பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்படுது. ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுகிறது. என்னுடைய அதிபதி சந்திரன், ரோகிணி, ஹஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனினுடைய நட்சத்திரங்களாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, கும்பம் ஆகியன சந்திர பலங்கள் நிறைந்த ராசிகள் ஆகும். அதனால தான் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதனால சந்திரனுடைய நிலைகள் வந்து பாதிக்கப்படும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு வந்து அடிக்கடி வந்து செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் திருப்பதி சென்றால் எளிய சேவையான பஞ்சகச்சம், துளசி மாலை அணிந்துள்ள பெருமாளை சந்தித்தால் கோடி புண்ணியங்கள் வந்து உண்டாகுமாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்க திருப்பதிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் என்ன அனுபவங்கள்லாம் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். திருப்பதி கோவிலினுடைய கருவறையில் காலமாக நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பார்கள். இதனால் வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே உள்ளது. அதேபோல் வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் திருப்பதியில் மட்டும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா எண்ணப்படுகிறது. ஒரு நாளைக்கு 3 முறை உண்டியல் வந்து நிரப்பி உண்டியலுடைய காணிக்கை வந்து எண்ணப்படும்.
ஒரே கோவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுடைய கோவில் தான். கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத, காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்துள்ளன. சில வழக்கங்கள் எப்படி வந்து துவங்குகிறது என்பது கூட யாருக்குமே வந்து தெரியாது. ஆனால் காலம் காலமாக பக்தர்கள் அந்த முறைகளை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடித்து வருகின்றனர். அதே போல் காலம் காலமாக திருப்பதி கோவிலினுடைய கருவறையில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகளானது நடந்து வருகிறது. அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி ஏழுமலையானுடைய கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவிலாகும். நாட்டினுடைய பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதும் பக்தர்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் திருப்பதி உள்ளது. திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கின்றன. அவற்றில் அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான அதே சமயம் ஆச்சரியமான தகவல் சிலவற்றையும் இங்கு உள்ளன. கோவிலினுடைய கருவறையில் குடிக்கொண்டிருக்கும் வெங்கடேச பெருமாளினுடைய விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி. இந்த முடி இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்தோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது. படி கருதவன் என்ற அரசி வந்து தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. கருவறையினுடைய மைய பகுதியில் நின்ற கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையான் காட்சி தருவதை பார்த்திருக்கின்றோம். அதே போல் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் பெருமாளினுடைய கருவறையினுடைய மைய பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக வந்து தோன்றும். ஆனால் பெருமாளினுடைய விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தினுடைய வலது புறத்தில் சற்று ஓரமாக தான் வந்து உள்ளது. கருவறையில் பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை யார் எப்போது ஏற்றுகிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் இந்த விளக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா அணைந்ததே வந்து கிடையாதான். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக வந்து நம்பப்படுகிறது. அதே போல் காலை அபிஷேகத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா பெருமாளினுடைய திருமேனியில் வியர்வை துளைகள் வந்து அரும்புவதை இன்றுமே வந்து காணலாம். இந்த வியர்வை துளைகளை வந்து பார்த்திங்கன்னா பட்டு துணியால் துடைத்து எடுப்பார்கள். அதே போல் எந்த ஒரு காலநிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலினுடைய கருவறையில் மட்டும் ஒரே தட்பவெட்ப நிலைகளானது வந்து காணப்படும் அதிசயங்களும் வந்து நடக்கின்றன. கோவிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய சிலை உயிர்ப்புடன் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏழுமலையானுடைய சிலைக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சுவரில் காது வைத்து கேட்டால் கடல் அலைகளினுடைய ஓசைகளானது கேட்குமாம். பாலாஜிக்கு படைக்கப்படக்கூடிய மாலைகள், மலர்கள், பால், வெண்ணெய், துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா வரவழைக்கப்படுவதாக வந்து சொல்லப்படுது. வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரிந்த ஒரே விஷயம் இது திருப்பதியை சுற்றி 20 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது என்பது மட்டும்தான். ஆனால் இந்த கிராமத்தில் அங்குள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர வெளியாட்கள் யாருமே செல்ல அனுமதி கிடையாதாம். திருமார்பில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இப்போதும் வாழ்வதாக வந்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜரூப தரிசனங்கள் வந்து நடைபெறும். அன்றைய தினம் பெருமாளினுடைய விக்கிரகங்கள் முழுவதுமே திருமண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிக்கப்படும். இந்த ஒரு திருமண்ணை வந்து நீக்கப்பட்ட பிறகு திருமாலினுடைய மார்பில் லக்ஷ்மியினுடைய உருவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நூற்றாண்டில் இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேருக்கு தூக்கு தண்டனை வந்து விதித்தார். தூக்கில் இடப்பட்டு உயிரிழந்த அந்த 12 பேரினுடைய உடல்களும் திருப்பதி கோவிலினுடைய சுவற்றில் வந்து பார்த்திங்கன்னா தொங்கவிடப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துடனேயே வந்து காணப்படும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வந்து பூசாரிகள் வந்து பார்த்திங்கன்னா துணியால் இதை வந்து துடைத்து கொண்டே இருந்தாலும் அது உலர்வது கிடையாது. எந்த காரணத்தினால எப்படி இந்த சுவரில் ஈரப்பதம் வருகிறது என்பது இதுவரை யாருக்குமே வந்து தெரியாதான். பொதுவாக பச்சை கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்லின் மீது தடவினால் அதில் விரிசல்கள் விழும். ஆனால் திருப்பதி ஏழுமலையானுடைய சிலையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் பூசப்பட்டால் அது அந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர் வேதியியல் வினைகளை ஏற்படுத்துவதோ விரிசலோ எவ்வித சேதமும் வந்து ஏற்படுத்துவது இல்லை. உங்களுடைய ராசி இதில் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் திருப்பதி செல்லலாமா, எப்படி செல்லலாம், எப்படி செல்லக்கூடாது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் அடிக்கடி வந்து செல்லுங்கள். திருப்பதி போகக்கூடாது, எதனுடைய காரணத்தால் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ராசிக்காரர்களாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி செல்வதை வந்து குறைத்து கொள்ளுங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.